பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கி நம்ம தியானிக்க போகிற வேத வசனம் சங்கீதம் 145 14வது வசனத்தை நாம் இன்றைக்கி தியானிக்க போகிறோம். கர்த்தர் விழுகிற யாவரையும் தாங்கி மடங்கடிக்கப்பட்ட யாவரையும் தூக்கி விடுகிறார். இது இங்கிலீஷில் வாசிக்கும் போது பார்த்தீங்கன்னாக்கா ஃபால் ஆல் தட் அப்படின்னு போட்டிருப்பாங்க. இந்த மடங்கடிக்கப்பட்ட நேரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா பவ் டவுன் அப்படின்னு போட்டிருப்பாங்க. ஆம், கர்த்தருக்கு பிரியமானவர்களே, சில நேரங்களிலே ஏன் நமக்கு நிறைய கஷ்டம் வருது, ஏன் நமக்கு சில பிளெஸ்ஸிங்கெல்லாம் தடையாயிடுது, நம்ம எதிர்பார்க்குற ஒரு சில வர வேண்டிய காரியங்கள், ஒரு சில வர வேண்டிய அந்த பிளெஸ்ஸிங்ஸ்லாம் பார்த்திங்கனாக்கா வராது. நம்ம நிறைய ஜெபம் பண்ணுவோம், நம்ம நிறைய ஆண்டவர்கிட்ட பிரயாசப்படுவோம். ஏன் சில நேரத்தில் இது வரமாட்டேங்குது அப்படின்னு சொன்னாக்கா, நம்ம சில நேரத்தில் பார்த்தினாக்கா பாவத்தில் விழுந்து போகிற சூழ்நிலைகளை பிசாசு கொண்டு வருவான். ஸோ அந்த நேரத்தில் அந்த பாவத்தை நம்ம விழுந்து போகும்போது, கடவுளுக்கு நம்ம கீழ்ப்படியாமல் போகும்போது, ஆண்டவருக்குடைய வார்த்தைகளுக்கு நம்ம கீழ்ப்படியாமல் போகும்போது என்ன ஆகுது அப்படின்னா விழுந்து போகிற ஜனங்களாய் மாறி விடுகிறோம். அதனால தான் அங்கே கீழே வசனம் பாருங்கள், மடங்கடிக்கப்பட்டன்றது இங்கிலீஷில் நீங்கள் வாசிக்கும் போது பவ் டவுன் போட்டிருப்பாங்க. அப்போது ஆண்டவர் சொல்கிறார் பாருங்க, அப்படி விழுந்து போன நம்மை கூட கர்த்தர் எழுந்து அவருடைய கரத்தில் தாங்கி பிடிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். நம்ம அவருக்கு என்ன பண்ணோம்னாக்கா, நம்ம அவர் முன்னாடி தலை வணங்கி, ஆண்டவரே நான் செய்த பாவத்தெல்லாம் விட்டுவிட பலன் கொடுங்கப்பான்னு சொல்லி நம்ம அவர் முன்னாடி நம்ம தலை வணங்கும் போது கடவுள் அவருடைய சமூகத்தில் நமக்குன்னு வச்சிருக்கிற அந்த ஆசீர்வாதம், அந்த பிளஸ்ஸிங், அன்றாட தேவைகள், நம்ம ஜெபத்தில் கேட்குற ஒவ்வொரு காரியத்தையும் தேவன் நமக்கு அதை கட்டளையிடுவார். அதனால நம்ம விழுந்து போயிட்டோம், நம்ம பாவம் செஞ்சிட்டோம், நம்ம மேலே வர முடியாதுன்னு நினைக்கிற எல்லாரும் சொல்கிறோம் பாருங்கள், மசனு கீழே பாருங்கள், தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாக இருக்கிற தேவனாக இருக்கிறார். கர்த்தர் இந்த தேவசனத்தில் பாருங்கள், கர்த்தர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ள தேவனாக இருக்கிறார். நம்ம இந்த நேரத்தில் கூட ஏதாவது ஒரு பாவத்தை நம்ம கமிட்டாக இருப்போமானால், ஆனால் அந்த பாவத்தை நம்ம விட்டு விடணும்னு முயற்சி செய்வோம், ஆனால் நம்மளால் அதை விட முடியாது. அப்படி நம்ம அந்த சூழ்நிலை இருக்கும்போது தான் என்ன ஆகுதுனாக்கா, பரலோகத்தில் இருக்கிற அந்த பிளெஸ்ஸிங், நமக்கு உண்டான அன்றன்றைக்கு உண்டான அந்த ஆகாரத்தை பிசாசு என்ன பண்ணிடுறான் தெரியுமா, தடுத்து போட்டுடுறான். ஸோ நம்ம அந்த பாவத்தை நம்ம கடவுள் முன்பாக நம்ம விட்டு அவரை நம்ம தலை வணங்கி குனிஞ்சு, நம்ம ஆண்டவரே எனக்கு உண்டான பிளெஸ்ஸிங்கை கொடுங்கப்பான்னு சொல்லி நம்ம கேட்கும்போது கர்த்தர் விழுந்து போகிற யாவரையும் அவர் தாங்கி தூக்கி எடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார். மடங்கடிக்கப்பட்டன்னா இந்த வலதுபுறமோ இடதுபுறமோ போக முடியாமல், முன்னாடியும் போக முடியாமல், ஒரு கடினமான சூழ்நிலை, 3 பக்கமும் நம்ம அடைக்கப்பட்ட ஒரு நிலையில் இருக்கும்போது கூட கர்த்தர் என்ன பண்ணுறாரு தெரியுமா, நம்ம ஒரு உண்மையாய் தேடும்போது, கூப்பிடும்போது அந்த 3 பக்கம் அடைக்கப்பட்ட அந்த சுவர்களை தேவனாகிய கர்த்தர் தகர்த்தெறிந்து நமக்கு முன்பாக அவர் போய் நம்முடைய எல்லா தேவைகளையும் தேவன் சந்திக்கிற ஒரு நல்ல தகப்பனாக அவர் இருக்கிறாரு. ஸோ நீங்கள் கவலைப்படாதீங்க. நம்ம விழுந்தாலும் கர்த்தராகி இயேசு கிறிஸ்துக்கிட்ட நம்ம முழு மனதோடு அன்பு செலுத்தும் போது அவர் நம்மை தூக்கி எடுத்து நம்மை தாங்கி பிடித்து வழிநடத்த ஒரு வல்லவராக இருக்கிறாரு. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென், ஆமென்.